ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி தேய்பிறை சஷ்டி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் என்பதே முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம்தான். அப்படிப்பட்ட மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதி என்பது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது கூடுதல் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானே குருவாக அவதரித்தவர் என்பதால் குருவிற்கு உரிய கிழமையில் சஷ்டி வருவது சற்று கூடுதல் விசேஷமான ஒன்று. அப்படிப்பட்ட நாளில் எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய காலத்தில் பலருமே முருகனின் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் முருகனின் அருள் கிடைத்தால் போதும் என்றுதான் நினைப்பார்கள். அதனால் முருகப்பெருமானுக்கு உரிய சிறப்பு மிகுந்த நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்வார்கள். அப்படி வழிபாடு செய்வதற்குரிய தினமாகத்தான் சஷ்டி திதி வரக்கூடிய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் நாம் மிகவும் எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் கூட முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைத்துவிடும். இந்த வழிபாட்டை இன்று காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்திருக்கலாம். தவறவிட்டவர்கள் காலை 7:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் செய்யலாம், அல்லது மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 10:30 மணிக்குள் செய்யலாம். வீட்டில் முருகப்பெருமானின் வேல் சிலை இருக்கும் பட்சத்தில் அதற்கு இளநீர் அபிஷேகம் செய்ய வேண்டும். வேறு எந்த பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யாவிட்டாலும் வெறும் இளநீரை மட்டுமாவது வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். வீட்டில் வேல் சிலை இல்லை என்றால் முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து அவருக்கு நெய்வேத்தியமாக இளநீரை வைத்து விடுங்கள். அபிஷேகம் செய்து முடித்த பிறகு சந்தன குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி மலர்களை பயன்படுத்தி இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த அர்ச்சனையை செய்து முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு உரிய கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும். படிக்க தெரிந்தவர்கள் படிக்கலாம், படிக்க தெரியாதவர்கள் கேட்கவாவது செய்ய வேண்டும். இவ்வாறு சஷ்டி கவசத்தை படிக்கும் போது அல்லது கேட்கும் போது கையில் கருப்பு கொண்டை கடலையை வைத்துக்கொண்டு படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். வியாழக்கிழமை என்பதால் அது குரு பகவானுக்கு உரிய கிழமை. குரு பகவானுக்கு உகந்த தானியமாக கருப்பு கொண்டலை கடை திகழ்கிறது என்பதால் இன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியும் சேர்ந்து வருவதால் இந்த கருப்பு கொண்டை கடலையை கையில் வைத்துக்கொண்டு சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானே குருவாக வந்து அருள் புரிவார் என கூறப்படுகிறது. படித்து முடித்த பிறகு இந்த கொண்டை கடலையை வேக வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிடலாம். இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் கந்த வடிவேலா சரணம் சரணம். முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி தினத்தன்று இந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.